ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. காலையில என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து வெண்ணிலாவோட ரூம்ல போய் வெண்ணிலா வந்து பாக்குறாரு. அப்போ உடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, இது எதுவுமே சரியில்லை. நீ அந்த பொண்ணு மெதுவா ரெக்கவர் ஆனாலும் பரவாயில்ல, பேசாம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே விட்டுரு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, காவேரி இப்படிதான் சொன்னானோடனே, ஆமா அவளுக்கு தான் இன்செக்யூரா ஃபீல் ஆகும். அவ இடத்துல இருந்து நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி தாத்தா விஜய்க்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அப்புறமா விஜய் நேரா டாக்டர் கிட்ட போய் வீட்ல நடந்ததெல்லாம் சொல்லி சஜஷன் கேட்குறாரு. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற மாரி அந்த பொண்ண இங்க சேர்த்துக்கிட்டோம்னா, அந்த பொண்ணு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வரா. அந்த நேரத்துல நம்ம வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாரி ஆகும். அந்த பொண்ணு கம்ப்ளீட்டா கிளியர் ஆன பிறகு, நீங்க உங்க சிட்யூவேஷன சொல்லி புரிய வைங்க, புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க சொல்லுங்க. இல்ல இங்க கூட்டிட்டு வாங்க, நான் கூட பேசுறேன் அப்படின்னோனே, இல்ல நானே சொல்றேன்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அத பார்த்துட்டு விஜய் வந்தோனே, விஜய் அ காவேரி வந்து ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப விஜய் வந்தோனே அவரும் வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு. காவேரி தள்ளி உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் காவேரி கிட்ட சொல்றாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன நான் தான் கான்ட்ராக்ட் முடிஞ்சோனே நான் கிளம்பணும்ல அப்படின்னோனே, இப்ப விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு. ஊஞ்சல்ல இருந்து இப்படி தட்டிட்டு எந்திரிச்சு நின்னு செம கோவத்துல நிக்கிறாரு. அப்ப உடனே காவேரி எந்திச்சு போக போறாங்க. இப்ப விஜய் வந்து ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இப்ப காவேரி வந்து என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, ஏன் சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல. அவ சரியான பிறகு நான் வந்து அவளுக்கு வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ என்ன இப்பவே அடிக்கிறா. நீ எதுவுமே பேசாம இருக்கிற. நாளைக்கு எதுனாச்சுன்னா நீ வந்து என்னைய விட்டுட்டு போயிருவ தானே! கான்ட்ராக்ட்னால தான் இந்த மாரி பேசுறாரு அப்படிங்கிற மாரியே காவேரி நினைக்கிறாங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன ஈகோவா இருக்கிறேன். உங்களுக்காக நான் என்ன செய்யல? உங்க எக்ஸ வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எதனாச்சும் சொல்றேன்னா, கான்ட்ராக்ட் அன்னைக்கு வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் கேட்டீங்க. நான் போட்டு தானே தந்தேன். இது எல்லாம் எதுக்காக பண்றீங்க? கான்ட்ராக்ட் நாளையோட முடிஞ்சிரும். முடிஞ்சோனே நானா கிளம்பிடணும்னு நினைக்கிறீங்க. அவ்வளவுதானே! எந்த பிரச்சனையும் பண்ணாம நானே கிளம்பிருவேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாத்தையுமே வெளியில நின்னு ராகினி கேட்குறாங்க. கான்ட்ராக்ட்டா என்னவா இருக்கும் அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப அத பத்தி எதனாச்சும் பேசுனேனா அப்படின்னு கேட்குறாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப பேசாமலே இருக்கீங்கன்னோனே, விஜய் என்ன சொல்றாருன்னா, பேசியிருக்கேன். இப்ப பேசியிருக்கிறேனா? நான் எதனாச்சும் சொல்றேனோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதுக்காக தான் இது எல்லாமே பண்றீங்க. நானா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராம நானா போயிடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.